தமிழகத்தில் இன்றும் நாளையும் 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். இன்றும் நாளையும் 4 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நாளை தினத்தை பொறுத்தவரைக்கும் கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே பகுதியில் நீடித்து வருவதாகவும் அடுத்த 12 மணி நேரத்தில் வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதியிலிருந்து அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து படிப்படியாக வலு குறையக்கூடும் என்கின்ற தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை மதிய நேரத்தில் 37 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு சென்னையில் வெப்பம் பதிவாகக்கூடும் என்கின்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை வளிமண்டல சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.